السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما رب زدني علما رب زدني علما. இன்ஷால்லா நம்ம 9 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறோம். கடந்த வாரத்தில் முத்தகீன்களுக்கு மட்டும்தான் நேர் வழிங்கிறத பார்த்தோம். தக்குவா என்கிற வார்த்தைக்குரிய அர்த்தத்தை பார்த்தோம். அதாவது அச்சங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அல்லாஹ் மேலே உள்ள அந்த பாசம், இறைவனுடைய திருப்தி, எதிர்பார்ப்பு, இறைவனது கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது, இறைவன் தடுத்ததிலிருந்து நம்ம அதை விட்டு விலகி இருக்கிறது. இந்த உணர்வுகள்லாம் யார் அடக்கியிருக்காங்களோ அவங்க தான் முத்தகீன்கள்ங்கிறது பார்த்தோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், குரான் அருளப்பட்ட விதம் வேறு, குரான் தொகுக்கப்பட்ட விதம் வேறுண்டு. நம்ம இந்த தொகுக்கப்பட்ட அந்த விதத்தில் தான் நம்ம குரானை வாசிச்சிட்ருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு அல்ஃபாத்திஹா சூரா தான் இந்த தொடக்கம். அப்போ அந்த அல்ஃபாத்திஹாவில் தான் நம்ம அந்த நேரான வழியை கேட்குறோம். அல்பக்ராவில் அதுக்குள் உண்டான அந்த ஆன்சர் கிடைக்கிது. அதாவது அந்த நேரான வழி யாருக்கு அப்படின்னா முத்தகீன்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ முத்தகீன் தான் பிரதானமான விஷயம் நம்ம வகுப்புக்கு. சென்ற வகுப்பில் இந்த அல் ஹஷ்ர் சூராவுடைய இறுதி வசனங்களை சிந்திச்சுட்டு வர சொன்னாங்க. காரணம் அந்த 7 வசனங்களும் நமக்கு தக்வானா என்ன, இறைவனை அஞ்ச வேண்டுங்கிற அந்த ஆர்டரு, அந்த வழி என்ன, அதனால் கிடைக்கக்கூடிய லாபம் என்ன, அதை விடுறதுனால ஏற்படக்கூடிய நஷ்டம் என்ன, இதெல்லாம் பேசப்பட்டிருக்கு. இப்போ ஒரு மேலோட்டமாக பார்த்தா நம்ம ஒரு வசனத்துக்கும் இன்னொரு வசனத்துக்கும் சம்மந்தமே இல்லாதது போல தான் நமக்கு தெரியும். ஆனால் இது ஆழமாக யார் சிந்திக்கிறாங்களோ இதில் நிறைய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது, ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடையது தாங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போ அந்த சூறாவில் வரக்கூடிய அல் ஹஷ்ர் சூறாவில் வரக்கூடிய 7 வசனத்தையும் பார்ப்போம், ஒன்று ஒன்றா பார்ப்போம் இன்ஷால்லா. ஃபஸ்ட்டு 18வது வசனம். அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வல்தன்சுர் நஃப்சும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள். நாளைக்கு என தாம் செய்த வினையை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும். அல்லாஹ்வை அஞ்சுங்கள், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன். அப்போ இந்த ஃபஸ்ட்டு வசனத்தில் அல்லாஹ் டாப்பிக்கை பேசுகிறோம். அதாவது இறைவனை அஞ்சுவது தான் டாப்பிக்கு. இதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்கள் ஃபுல்லாக இது ஒட்டுனது தான். அதாவது இதை அடங்கக்கூடிய இதில் இந்த அல்லாஹ்வை அஞ்சுறது, தக்வாவை அடங்கக்கூடிய விஷயந்தான். இப்போ அரபிக்கில் நம்ம ஒரு வார்த்தை கரெக்டாக அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையை கரெக்டாக தமிழ் மீனிங்கு மற்ற லாங்குவேஜில் மீனிங் கொடுக்க முடியுமானா அந்தளவுக்கு அவ்வளோ நுணுக்கமாக கொடுக்க முடியாது. ஆனால் ஓரளவு எல்லாரும் பொதுவாக அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பு தக்வாக்கு இறையச்சம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வசனத்தில் உள்ள 2வது செய்தி அச்சம் உள்ளவரின் வெளிப்பாடு எப்படி இருக்கும். அதாவது முதல்ல நம்ம ஒரு வசனத்தை நம்ம படிக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்ல வரோம், அந்த நோக்கம் என்ன, அதுதான் பிரதானம், அதை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். அந்த நோக்கங்கிறதுக்கு மக்கசதுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய மக்கசது என்ன, அந்த நோக்கம் என்ன அப்படி. இப்போ இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் இந்த நாளைங்கிறதுக்கு என்ன சொல்ல யூஸ் பண்ணுறான், அதுங்கிற சொல்ல யூஸ் பண்ணியிருக்கிறோம். நாளைனா நாளைனா நாளையை குறிக்குது. இப்போ இன்றைக்கி டுடே, நாளைக்குனா டுமாரோ, இன்று நாளைனா நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நாளைன்னு நமக்கு தெரியும். இன்றைக்கி திங்கக்கிழமைனா நாளைக்கு செவ்வாய். ஆனால் அல்லாஹ் யூஸ் பண்ணுற இந்த நாளை மறுநாளை குறிக்கல, இது மறுமை நாளை குறிக்குது. அதாவது மறுமைக்காக நீ எதை சம்பாதிச்சு வச்சுருக்கிற என்பதை பார்க்க சொல்கிறான்ல, அதை பாரு, அதை நீ பரிசோதனை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை தான் நம்ம பார்க்கணும், அதை தான் பரிசோதனை பண்ணி பார்க்கணும். மறுமைக்காக நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோம், நம்ம மறுமைக்காக நம்ம என்ன சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ இதுக்காக கூட நம்ம இந்த கவனத்துக்காக ஒரு ஹதீஸை பார்ப்போம். உமர் ரஜுல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஒரு சம்பவம். அவங்க உபை இப்னு காப் ரஜுல்லாஹு அன்ஹு அவங்க கூட உரையாடிட்டு இருக்கும்போது, அப்போ உமர் ரஜுல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட தக்வான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
அதுக்கு வந்து உபை ரதியுல்லாஹு அவங்க வந்து அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து முட்கள் நிறைந்த மரங்கள் அடர்ந்த காட்டில் நடந்து சென்றிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு உமர் ரதியுல்லாஹு ஆமாம் அப்படின்னு சொல்லவும், எப்படி நடந்து செல்வீங்க சொல்லுங்கள் அப்படின்னு உபை ரதியுல்லாஹு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு உமர் ரதியுல்லாஹு அவங்க வந்து உடல் மற்றும் உடையை பாதுகாத்தவாறு வலியையும் கடக்க வேண்டும். அதே நேரத்தில் உடையிலோ முள்ளும் தைத்து விடக்கூடாது. மிக கவனத்தோடும் பேணுதலோடும் ஒவ்வொரு எட்டாக எடுத்து வைத்து நடப்பேன்னு உமர் ரதியுல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு உபை ரதியுல்லாஹு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தில்க ஹிய தக்குவா, இதுதான் தக்குவா அப்படிங்கிறாங்க. நம்ம எல்லோரும் அப்படி தானே செய்வோம். இப்போ இந்த மாதிரியான முள் நிறைஞ்ச பகுதிக்கு போய் நம்ம மாட்டிக்கிட்டோன்னு சொன்னால் என்ன செய்வோம், அதை பார்த்து இந்த பக்கம் குத்தக்கூடாது, அந்த பக்கம் குத்தக்கூடாது, நம்ம ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்றக்கூடாது, எங்கே கால் எடுத்து வைக்கிறோன்னு கவனமாக போவோம் தானே. யாராச்சும் அடிபடுறதுக்கு பார்க்க மாட்டோம்ல. அவ்வளோ கவனமாக நம்ம ஒரு ஸ்டெப்பும் எடுத்து போகிற மாதிரி தான். இதுதான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொரு செயலையும் கவனித்து செய்யணும். இது வந்து பார்க்கறதுக்கு சிரமமாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம பயிற்சி எடுத்தால் எல்லா சிரமத்தையும் நம்ம வென்றெடுக்கலாம். நம்மளால் முடியும் கண்டிப்பாக. அதே மாதிரி இதே வசனத்தில் ஒரு 3வது செய்தி திருப்பி அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், வத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சுங்கள் சொல்லிவிட்டு, நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன். ஹபீர்னா நுணுக்கமாக அறியக்கூடியவன் அர்த்தம். நம்ம வந்து சின்னது பெருசு எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் வந்து அதுக்கு கவனம் செலுத்துவோம். இப்போ வந்து தொழுகிறோம், இப்போ ஃபர்து தொழுகையை கவனிச்சுட்டு சுன்னத்தையும் நஃபிலையும் அவன் அலட்சியப்படுத்திட மாட்டான். எல்லாத்தையும் கவனமாக பார்ப்பான். நம்ம சின்னதாக செஞ்சாலும் சரி, பெருசாக செஞ்சாலும் சரி, எல்லாமே அவனுக்கு ஒன்று, எல்லாத்தையும் நுணுக்கமாக பார்க்கக்கூடியவன். அதனால நம்ம ஒன்றுலையும் பார்த்து செய்யணும். இல்லை தக்குவா இருக்குதான்னு ஒன்றுலையும் நம்ம பார்த்து செய்யணும். 2வது வசனம் 19வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, وَلَا تَكُونُوا كَالَّذِينَ نَسُوا اللَّهَ فَأَنْسَاهُمْ أَنْفُسَهُمْ أُولَئِكَ هُمُ الْفَاسِقُونَ. அல்லாஹ்வை மறந்தோரை போல் ஆகிவிடாதீர். அவர்களையே அவர்களுக்கு அவன் மறக்க செய்துவிட்டான். அவர்களே குற்றவாளிகள். அல்லாஹ்வை மறந்தோரை போல் ஆகிவிடாதீர்கள். அவர்களையே அவர்களுக்கு அவன் மறக்க செய்துவிட்டான். அவர்களே குற்றவாளிகள். ஃபஸ்ட்டு வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் எதிர்மறை போல் தெரியும், சம்மந்தம் இல்லாத போல் தான் தெரியும். ஆனால் தக்குவாவுடைய ஒரு உள்ளம் அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டே இருக்கும், அல்லாஹ் மறக்காது. இதே வந்து அல்லாஹ்வை பற்றி நினைக்காதவன் அல்லாஹ்வை மறந்தவன். இதுதான். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நம்ம சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹ் சொல்கிறோம், சாப்பிட்டு முடிச்சு அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோம். இப்போ அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறோம்ல. இப்போ வந்து நமக்கு தக்குவா இருக்கிறதுனால தான் இது செய்கிறோம். அதே மாதிரி ஒருத்தவன் பிஸ்மி சொல்ல மாட்டேங்கிறான், அல்ஹம்து சொல்ல மாட்டேங்கிறான், எதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு சாப்பிட்றான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதும் இல்லை. இவனுடைய உள்ளம் இப்படி இருக்குது, இவன் அல்லாஹ்வை மறந்தவன். அல்லாஹ்வை மறந்ததுனால தான் இவனுக்கு இதெல்லாம் சொல்லணும்னு தோண மாட்டேங்குது. அப்போ இதுதான் 2 பேருக்கு உள்ள வித்தியாசம். அல்லாஹ்வை நினைக்கிறவனுக்கும் தக்குவா உள்ளவனுக்கு உள்ள வித்தியாசம், அல்லாஹ்வை மறந்தவன் தக்குவா இல்லாதவனுக்கு உள்ள வித்தியாசமும் இதுதான். நம்ம வந்து எல்லா செயலையும் எந்த செயல் செஞ்சாலும் அதில் அல்லாஹ்வுடைய நினைப்பு இருந்தால் நம்மள்ட்ட தக்குவா இருக்குதுன்னு அர்த்தம். எந்த ஒரு செயல் செய்யும் போது நம்ம வந்து அந்த அல்லாஹ்வுடைய அந்த நினைவு இல்லாமல் நம்ம செய்கிறோமோ அப்போ நம்மள்ட்ட தக்குவா இல்லை. இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு இல்லற வாழ்க்கையில் ஒரு தம்பதி ஈடுபடுறாங்க. அங்கே கூட அல்லாஹ்வுடைய தக்குவா இருக்கிறதுனால தான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்த அந்த துவாவை சொல்லிவிட்டு அந்த இல்லற வாழ்க்கையில் இணைகிறாங்க. எல்லாத்துலேயுமே தக்குவா. ஒரு குடும்ப வாழ்க்கையில் சேரும்போது தக்குவா, சாப்பிடும்போது தக்குவா, உடை உடுத்தும் போது தக்குவா, வெளியே போகும்போது தக்குவா, வீட்டுக்குள்ள வந்து போகும்போது தக்குவா, எந்த ஒரு காரியத்தை இது ஹலாலா இது ஹராமா ஒன்றையும் நம்ம பார்த்து செய்கிறோம்ல, அதை அத்தனையிலையும் நம்மளுக்கு தக்குவா இருக்குதா இல்லையாங்கிறத இதில் தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம எல்லா நேரத்துலையும் அல்லாஹ்வுடைய நினைவிலே இருந்தோன்னா நம்ம தக்குவா உள்ளவங்களாக இருக்கிறோன்னு அர்த்தம். அல்லாஹ்வை மறந்தவன், அல்லாஹ்வை பற்றி எந்த சிந்தனையுமே இல்லாதவனுக்கும் தக்குவா உள்ளவனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். தக்குவா இல்லாதவனுக்கு இந்த உலகத்தில் உள்ளது எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும், அல்லாஹ்வுடைய சிந்தனை தான் மறந்துருக்கோமே தவிர இந்த உலகத்தில் வந்து அவன் உங்குறது, உடுத்துறது, அவன் சம்பாத்தியம் பண்ணுறது, அவன் ஃப்ரெண்ட்ஸோட நேரத்தை கழிக்கிறது, உறவினர்களோடு இருக்கிறது, அண்டை வீட்டார், இது எல்லாமே அவனுக்கு ஞாபகத்தில் இருக்குது. இந்த துனியாவுடைய வாழ்க்கையோடு அவன் வந்து இணைஞ்சிட்டான். ஆனால் எதுலேயுமே வந்து அவனுக்கு அந்த அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லை. அடுத்து 20வது வசனத்தில்
لا يستوي أصحاب النار وأصحاب الجنة أصحاب الجنة هم الفائزون. நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள். சொர்க்கவாசிகளே வெற்றி பெற்றோர். அதாவது தக்குவா உள்ளவனும் தக்குவா இல்லாதவனும் சமம் கிடையாது. பார்க்குறதுக்கு இந்த உலகத்தில் எல்லாருமே ஒரே மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் உள்ளதை அறியக்கூடியவன், மனசில் உள்ளதை அறியக்கூடியவன் அல்லாஹ் தான். அந்த தக்குவா இருக்குதா இல்லையாங்கிறது ஒவ்வொருடைய செயல்லையும் அறிஞ்சவன் அல்லாஹ், அவனுக்கு தான் தெரியும். 21வது வசனம் நம்ம ஏற்கனவே பார்த்த வசனம் தான். لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கியிருந்தால் அது அல்லாஹ்வின் அச்சத்தால் பணிந்து நொறுங்கி விடுவதை காண்பீர். மனிதர்கள் சிந்திப்பதற்காக இந்த உதாரணங்களை அவர்களுக்கு கூறுகிறோம். ஒரு மலை எப்பேற்பட்ட மலை, அந்த மலைக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் இருந்தும் அந்த மலை அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நொறுங்கி போதில் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் தானே ஏற்கனவே. அந்த மாதிரி தக்குவா பெற வேணும்னா அந்த குரானை நம்ம படிக்கணும். இந்த குரானை நம்ம படிச்சுட்டு அந்த குரான் நமக்கு இந்த குரான் தக்குவாவை தரும். அந்த தக்குவாவை தரும். அது எப்படி அந்த மலைக்கு கொடுத்துச்சோ, மலை எப்படி அதுக்கு கட்டுப்பட்டு அந்த குரானுக்கு அப்படியே அந்த குரான் என்ன சொல்லுதோ குரானுக்கு தன்னை மாற்றிக்கிச்சோ, அதே மாதிரி இந்த குரான் நம்மளையும் மாற்றும், நம்மளை தக்குவாவதியெல்லாம் ஆக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து கடைசி 3 வசனங்களை பார்ப்போம். ஹுவல்லாஹுல் லஸீ லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் ஹுவல்லாஹுல் லஸீ லா இலாஹ இல்லா ஹுவல் மலிக்குல் குத்தூஸுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முதக்கப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன் ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரிஉல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வஹுவல் அஸீஸுல் ஹகீம். அவனே அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிபவன். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். அவனே அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் பேரரசன், தூயவன், நிம்மதி அளிப்பவன், அடைக்கலம் தருபவன், கண்காணிப்பவன், மிகைத்தவன், ஆதிக்கம் செலுத்துபவன், பெருமைக்குரியவன். அவர்கள் இணை கற்பிப்பதை விட்டும் அல்லாஹ் தூயவன். அவனே அல்லாஹ், அவன் படைப்பவன், உருவாக்குபவன், வடிவமைப்பவன். அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அவனை துதிக்கின்றன. அவன் மிகைத்தவன், ஞானமிக்கவன். அல்லாஹ்வுக்கு 99 பேர் இருக்குது. அந்த 99 பேரில் 17 பேர் இந்த 3 வசனங்கள்லேயும் இடம்பெறுது. அல்லாஹ் இந்த தன்னுடைய 17 பண்புகளையும் இந்த வசனத்தில் சொல்கிறான். அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறான். அப்போ இந்த தக்குவாவை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போதே இந்த லாஸ்ட் வசனங்கள் அல்லாஹ்வுடைய பெயர் திருப்பி அல்லாஹ், அது நானே அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவனே அல்லாஹ்ங்கிறத சொல்கிறான். அதனுடைய அந்த பண்புகளையும் சொல்கிறான்னா, அது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறான்னா, இந்த தக்குவாவெல்லாம் பெறணும் அப்படின்னா அல்லாஹ்வும் நம்ம படிக்கணும். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவன் என்ன பண்புடையவன் அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். இதை படித்து அவன் முதல்ல யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இந்த முத்தகீன்களாக ஆகலாம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த குரானை படிக்கிறது முக்கியம். 2வது அல்லாஹ்வை அறிகிறது முக்கியம். இந்த 3வது நம்மளுக்கு கவனம் ரொம்ப முக்கியம். இந்த கவனத்துக்கு தான் நம்ம இந்த தக்குவாவை அடையிறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ஒரு பெரிய பயிற்சியாக நம்ம எடுத்துக்கணும். அடுத்து இதெல்லாம் சொல்லிவிட்டு நமக்கு ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது முத்தகீன்களுடைய பண்புகளை பட்டியலிட சொல்லி. ஏன் இந்த பட்டியல் கேட்டாங்கன்னா, இப்போ நம்ம தேடும் போது நம்ம ஒரு வசனங்கள் அந்த முத்தகீன்களுடைய பண்புகள் குரானில் எங்கெங்கே பேசப்பட்டிருக்கு, அதுக்காக நம்ம எப்படி ஒரு சார்ட் ரெடி பண்ணி, ஏன்னா நம்ம வாழ்வியல் மாற்றம் பெறணும்ல, அதுதான் நம்மளுடைய நோக்கம். அதனால் நம்மளே அதை தேடும்போது நமக்கு அவங்க பதில் சொல்லும் போது, அந்த பட்டியல் அவங்க நமக்கு ரெடி பண்ணி கொடுக்கும்போது, நமக்கு நம்ம தேடலோடு சேர்ந்து அவங்க பதில் வரும்போது
நம்ம சொல்கிற அவங்க சொல்கிற செய்தி வந்து நம்ம மனசில் அப்படியே டக்குன்னு பதிஞ்சிரும். அதுக்காண்டி தான் இந்த ஏற்பாடுக்காண்டி நம்மளை இது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து செய்ய சொல்லியிருக்காங்க. இந்த சார்ட் தான் நம்மளுடைய அந்த வாழ்வியல் மாற்றத்துக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, ஒரு வாகனம் ஓட்டுறோம். வாகனம் ஓட்ட கற்றுக்கணும். இப்போ வாகனம் ஓட்ட கற்றுக்கணுன்னா சும்மா வீட்டில் இருந்துட்டு அது சம்மந்தமான புக்ஸ்லாம் படித்தா நம்ம வந்து நம்மளால் கார் ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாது தானே. அதுக்குன்னு ஒரு கிளாஸில் சேர்ந்து அந்த வகுப்புகள்லாம் அட்டன் பண்ணி அதுக்குள்ளே டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணால் தான் நம்மளால் அந்த வாகனத்தை ஓட்ட முடியும். அப்போ இப்போ இந்த முத்தகீன்களாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இந்த சார்ட்லாம் போட்டு நம்மளை மாற்றிக்கிறதுக்கு அது பெரிய பயிற்சி எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் நம்ம எதுவுமே நம்ம எழுதி அதை படிக்கும்போது நமக்கு இன்னும் நல்லா மனசில் உள்வாங்கி செய்ய முடியும் இன்ஷா அல்லாஹ். லாஸ்ட்டாக கிளாஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 வசனத்தை பார்த்தோம். அதில் வந்து நம்ம முத்தகீன் ஆனால் என்னென்ன கிடைக்கும், நமக்கு என்ன அதனால் வந்து பலன் கிடைக்குங்கிறத பார்த்தோம். அதாவது வந்து சூரா ஆலி இம்ரான் 76வது வசனம். அதில் என்ன கிடைக்கும் நல்லா சொல்கிறான்னா, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும் நமக்கு. பலா மன் அவுஃபா பிஅஹ்திஹி வத்தகா ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். அவ்வாறில்லை, யார் தமது வாக்குறுதியை நிறைவேற்றி இறைவனை அஞ்சுகிறாரோ அல்லாஹ் தன்னை அஞ்சுவோரை விரும்புகிறான். அதாவது வந்து இதில் வந்து யார் வந்து அல்லாஹ்வை அஞ்சுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். அல்லாஹ் வந்து விரும்புகிறான் அவங்கள. இது ஒரு விஷயம். அடுத்தது அதே வந்து ஆலி இம்ரானில் 120வது வசனம். இதில் வந்து நயவஞ்சகர்களை பற்றி வந்து அல்லாஹ் பேசிகிட்டே வரான். இப்போ பேசிகிட்டே வரும்போது அவங்களுடைய மனநிலையை பற்றி பேசுகிறான். அதாவது வந்து நல்லடியார்களுக்கு மோமின்களுக்கு வந்து ஒரு துன்பம் வந்தால் வந்து இந்த நயவஞ்சகர்களுக்கு வந்து அது வந்து ஒரு இன்பமாக இருக்குது. இதே வந்து அவங்களுக்கு ஒரு இன்பம் ஏற்பட்டால் இந்த நயவஞ்சகர்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு ஒரு குடைச்சலாக இருக்குது. இதுதான் அந்த 120வது வசனம் பேசுது. உங்களுக்கு நன்மை ஏற்பட்டால் அது அவர்களுக்கு கவலையை ஏற்படுத்துகிறது, உங்களுக்கு தீங்கு ஏற்பட்டால் அதனால் அவர்கள் மகிழ்கின்றனர். நீங்கள் சகித்து கொண்டு இறைவனை அஞ்சினால் அவர்களின் சூழ்ச்சி உங்களுக்கு எந்த தீங்கும் தராது. அவர்கள் செய்வதை அல்லாஹ் முழுமையாக அறிபவன். அதாவது இந்த சூழ்ச்சி வந்து நம்ம வந்து ஒரு தக்வா உடையவங்களாக இருந்தால், ஒரு தக்வா உடையவங்களுக்கு யாருடைய சூழ்ச்சியும் எதுவுமே செய்யாது. வ இன் தஸ்பிரு வத்தத்தகு லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ. பொதுவாக ஒருத்தவங்க நல்லா இருந்தால் இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காது. அதாவது நல்லவங்களுக்கு அது ஒன்றும் செய்யாது. ஒரு தீயவர்கள்லாம் வந்து ஒருத்தவங்க நல்லா இருந்தால், ஒருத்தவங்க முன்னேறினா, அவங்களுக்கு ஏதாவது நன்மை நடந்தால் அவங்களுக்கு ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே ஒரு பொறாமை உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்மளை எதாவது பாதிக்குமா அப்படின்னா, நம்ம கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளை பாதிக்காது. நம்ம கரெக்டாக நம்ம வந்து முத்தகீனா நம்ம அந்த தக்வாவோடு இருந்தோன்னா நம்மளை எல்லாம் வந்து பாதுகாப்போம். அதுதான் இந்த வசனத்தில் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறான். 7வது அத்தியாயம் அல் ஆராஃப் 96வது வசனத்தில், وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَىٰ آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِم بَرَكَاتٍ مِنَ السَّمَاءِ وَالْأَرْضِ وَلَكِنْ كَذَّبُوا فَأَخَذْنَاهُم بِمَا كَانُوا يَكْسِبُونَ. அவ்வூர்களை சேர்ந்தோர் நம்பிக்கை கொண்டு நம்மை அஞ்சி இருந்தால் வானிலிருந்தும் பூமியிலிருந்தும் பாக்கியங்களை அவர்களுக்காக திறந்து விட்டிருப்போம். மாறாக அவர்கள் பொய்யென கருதினர். எனவே அவர்கள் தீமை செய்து வந்ததன் காரணமாக அவர்களை தண்டித்தோம். அதாவது இந்த வசனத்தில் வந்து ஒரு ஊர்க்காரர்களுக்கு ஒரு சோதனை வருது. அவங்களுக்கு வந்து அவங்க பொறுமையாக இருந்தால் அவங்களுக்கு வானத்திலிருந்து அல்லாஹ் வந்து அருளை கொடுத்துருப்போம். அதுதான் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அருளை பெறுறது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். ஆனால் அவங்க அந்த சோதனையை தாங்கிக்காததுனால அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து அவங்கள தண்டிக்கிறான். அப்போ வந்து இந்த முத்தகீன்கள் ஆனால் என்ன பலன் கிடைக்குங்கிறதுல இந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். அவங்களுக்கு வந்து பாக்கியங்கள் அல்லாஹ் கொடுத்துருப்போம். சூரா அல் அன்ஃபாலில் 8வது அத்தியாயம் 29வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லக்கும் ஃபுர்கானன் வயுகஃபிர் அன்கும் சய்யிஆத்திக்கும் வயஃபிர் லக்கும் வல்லாஹு ஸுல் ஃபத்லில் அஸீம். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சினால் உங்களுக்கு தெளிவை அவன் வழங்குவான், உங்கள் தீமைகளை
உங்களை விட்டு நீக்கி உங்களை மன்னிப்பான். அல்லாஹ் மகத்தான அருளுடையவன். அதாவது வந்து நீங்கள் தக்வாவை வளர்த்துக்கணுன்னா உங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து ஃபுர்கானை வழங்குறான். அதாவது நம்ம வந்து சரி எது தவறு எதுன்னு புரிஞ்சிக்கக்கூடிய அந்த ஒரு பண்பு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுப்பான். சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்து பார்க்கக்கூடிய அந்த பண்பு அல்லாஹ் கொடுப்பான். ஹலால் ஹராமு, இது கூடுமா இது கூடாதா, இதெல்லாம் நம்ம கரெக்டாக புரிஞ்சிக்கிறதுக்கு உள்ள அந்த இது எவ்வளோ பெரிய இது ஒரு பாக்கியம் நமக்கு. இதுதான் புரியாமல் நம்ம அதிகமாக வந்து குழப்பிக்கிட்டு இருப்போம். இது ஹலாலா, இது ஹராமா, இது கூடுமா, இது கூடாதா, இதை பற்றி தான் அதிகமான கேள்விகள்லாம் வருது. அப்போ இந்த தக்வாவாதிகளுக்கு கண்டிப்பாக இதை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய இந்த விளக்கம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்குறான்னா அது பெரிய ஒரு அருள் தான். இப்போ எல்லாமே கரெக்டாக நம்ம செஞ்சால் நம்மளுடைய ரிசல்ட் கரெக்டாக தானே இருக்கும். அப்போ வந்து அல்லாஹ் இந்த பண்பை நம்மளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதிகம் துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து வந்து நம்ம லாஸ்ட்டாக 2 வசனம் பார்த்தோம். அது வந்து சூரா அத்-தலாக்கில் 65வது அத்தியாயம் வசனம் 2 முடிவுலேயும் 3வது வசனத்துலேயும் என்ன பார்த்தோன்னா, وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ إِنَّ اللَّهَ بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا. அல்லாஹ்வை அஞ்சுவோருக்கு அவன் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான். அவர் எண்ணி பார்த்திராத வகையில் அவருக்கு உணவளிப்பான். அல்லாஹ்வையே சார்ந்திருப்போருக்கு அவன் போதுமானவன். அல்லாஹ் தனது காரியத்தை அடைந்து கொள்பவன். ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாஹ் ஒரு அளவை நிர்ணயம் செய்துள்ளான். இப்போ மஹ்ரஜானா வந்து ஒரு போக்கிடம். அல்லாஹ் வந்து இப்போ வந்து ஒரு பெரும் துன்பத்துலன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க தப்பிக்கிறதுக்கே வழி இல்லை. அப்போ வந்து அந்த மாதிரியே ஒரு முத்தக்கினா இருந்தால் அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து அல்லாஹ் வந்து ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான். அதுதான் மஹராஜான்னு சொல்கிறான். அதே போல் வந்து அடுத்த வசனம் 3வது வசனத்தில் வந்து அவர் எண்ணி பார்த்திராத வகையில் அவருக்கு உணவளிப்பான். அல்லாஹ்வை சார்ந்திருப்போருக்கு அவன் போதுமானவன். தனது காரியத்தை அடைந்து கொள்பவன். ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாஹ் ஒரு அளவை நிர்ணயம் செய்துள்ளான். அதாவது வந்து நம்ம அவன் நமக்கு உணவளிக்கிறான். நமக்கு அல்லாஹ் கண்டிப்பாக தக்வா இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு வகையில் எந்த ஒரு நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும் சரி தான், ஒரு போக்கிடம் இல்லாமல் ஒரு கஷ்டத்தில் ஒரு ஏதாச்சும் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் நம்மளை அப்படியே பட்னியாக்கி விட்டுற மாட்டான். நமக்கு ஒன்றுமே கொடுக்காம நம்ம அந்த மாதிரி ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் அல்லாஹ். கண்டிப்பாக வந்து அவனை நம்பினவங்க நம்பாதவங்க எல்லாருக்கும் கொடுக்குறான் தானே. ஆனால் முத்தகீன்களுக்குன்னு தனி ஸ்பெஷலாக கண்டிப்பாக எந்த நேரத்துலையும் அவன் நம்மளை கைவிட மாட்டான். அது மட்டும் நம்ம உறுதியாக நம்ம நம்பிக்கை வைக்கணும். அப்போ இந்த 9வது கிளாஸில் நம்ம பார்த்த அத்தனை விஷயங்களும் ஓரளவு சுருக்கி சொல்லியிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நம்ம 10வது கிளாஸை அடுத்த ரெக்கார்டிங்கில் கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.